ಶ್ರೀಮಾತ್ರೇ ನಮಸ್ಕಾರ. ஸ்ரீ கந்தசஷ்டி கவச ஸ்தோத்திர பொருள் விளக்கம், பாராயணம் மற்றும் அதன் உட்பொருள் ரகசியமாக இருக்கக்கூடிய கந்தசஷ்டி மந்திர சாதனா பயிற்சி வகுப்பை பற்றிய முழுமையான விவரங்கள் கொண்ட பதிவு. பொதுவில் நம்ம எல்லாருக்குமே வெகுவாக தெரிஞ்சிருக்கக்கூடியது கந்தசஷ்டி கவச ஸ்தோத்திரம் அப்படின்னு. இதுக்கு பெரிய அறிமுகங்கள்லாம் நான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஸோ ஒரு கவச ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்தோத்திரம் அப்படின்னா ஒரு இறைவனை துதித்து நாம் புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல் வடிவில் இருக்கக்கூடியது. ஸோ கவச ஸ்தோத்திரம் அப்படின்னா அது நமக்கு கவசம் போல பலன் அளிக்கக்கூடியது. அப்போ இது என்ன பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய காப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதிலேயே ரொம்ப தெளிவாக விளக்கப்பட்டிருக்கும். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம். அதாவது இதை யாரெல்லாம் சொல்லி துதிக்கிறாங்களோ அவங்களுக்கு வினைகள் அப்படின்னா அவங்க செய்த கர்ம வினைகள் ஆகட்டும், அவங்களுக்கு எதெல்லாம் எதிராக இருக்கோ, அவங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம், அதாவது ஒரு மனிதன் இந்த பூலோக வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் சரி, அவன் இறைவன் அடைகிறதுக்கும் சரி, இது ரெண்டுத்துக்குமே உண்டான ஒரு ஸ்தோத்திரம் தான். வெறுமனே நம்ம இதை எதிரிகளுக்காக மட்டும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். இல்லை, அதெல்லாம் தாண்டி இது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதன் திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு தகுந்த பாரு தான், பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இந்த ரெண்டுக்கும், பொருள் மற்றும் அருள், இந்த ரெண்டுக்கும் ஒருத்தனுக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா வினைகளையும் கண்களுக்கு தெரிந்த தெரியாத, அப்போ இதுக்குள்ளே எல்லா விஷயங்களும் வந்துடும். நாம் இதுக்கு முந்தைய ஜென்மாக்களில் செய்த கர்மா, நாம் இந்த ஜென்மாவில் செய்திருக்கக்கூடிய கர்மா, நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள், கண்களுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள், இது எல்லாமே உள்ளே வந்துடும். ஸோ அந்த வினைகள், துன்பங்கள், இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள். அடுத்த வரி பார்த்தோம்னா, செல்வம் பழித்து, அதாவது செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு, அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அந்த வினைகள் அப்படின்னும் போதே இந்த உலகம் அருள் உலகம் ரெண்டுத்துக்கும் சேர்ந்து தான். அப்போ அங்கே செல்வமும் வந்துடுது. நிஷ்டையும் கைகூடும். நிஷ்டை அப்படின்னா எல்லா விதமான ஆசைகளும், நாம் எதெல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ, நியாயமான கோரிக்கைகள், நம்மளுடைய நியாயமான ஆசைகள், இதெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யக்கூடிய நபருக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய பலன் அப்படின்றத. அப்போ இதை நம்ம உற்று நோக்குறோம். இதை நம்ம பொதுவில் டெய்லி ஒரு ரேடியோவில் போட்டு கேட்குறோம், அல்லது யூடியூப்பில் போட்டு கேட்குறோம், புத்தகத்தில் வச்சு நம்ம பாராயணம் பண்ணுறோம். நம்ம இதை அச்சீவ் பண்ண முடியுதா? பாலதேவராயர் சொல்கிற மாதிரி இது நமக்கு முழுசாக கிடைக்குதா அப்படின்னா அதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஏன் கிடைக்குதில்லை அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். காரணம் என்னென்னா, ரொம்ப தெளிவாக பாலதேவராயர் இதில் கொடுத்துருக்காரு. ஒரு ரகசியத்தை உள்ள பதிச்சு வச்சுருக்கிறாரு. அதான் கந்தசஷ்டி கவசத்தில் 240 வரிகள் இருக்கும். அதில் 27வது வரியிலேருந்து 30வது வரியிலே அதோடைய ரகசியத்தை சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னு. அதை பொதுவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தவறான வழிகாட்டுதல்கள் அந்த வரிக்கு இன்றைக்கி உண்டு. அது இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு. பட் அது எல்லாமே சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழலில் இருக்குது. அப்போது அந்த ரகசியம் அப்படின்றது தான் இங்கே மந்திர சாதனா. அதுக்குள்ளே தான் அந்த கந்தசஷ்டி கவசத்துக்கு உண்டான மந்திரம் அப்படின்றதே அடங்கியிருக்கு. ஸோ அதை தெளிவுபடுத்துகிறது தான் இந்த வகுப்பு. அப்போ இந்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது கந்தசஷ்டி கவசத்துடைய பொருள் விளக்கம், அதை எப்படி நாம் பாராயணம் பண்ணணும், அதுக்கு என்ன நியமங்களை நாம் கடைபிடிக்கணும். நியமங்கள் அப்படின்றது இங்கே ரொம்ப கம்பல்சரியாக இருக்குது. ஏன்னா இது ஒரு கவச ஸ்தோத்திரம். பொதுவாக எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் நியமங்கள்லாம் இல்லை. நம்ம எப்படி இருந்து வேணாலும் ஸ்தோத்திரங்களில் பாராயணம் பண்ணலாம். பட் இங்கே இது பேரே கவச ஸ்தோத்திரங்களை பொறுத்தளவுக்கு சில நியம நிஷ்டைகளோடு இருக்கக்கூடியது. அப்போ இங்கே கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் அப்படின்றது இருக்குது. அதை தாண்டி இதுக்குள்ளே பாலதேவராயர் ஒழிச்சு வச்சுட்டு போன மந்திரம் அப்படின்றது இருக்குது. ஸோ அதை கையில் எடுத்து நாம் செய்தால் ஒழிய அதனுடைய முழுமையான பலனை நாம் அனுபவிக்க இயலாது. அப்போ இதை சொல்லித்தரதுக்கு தான் இந்த பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. இப்போது இதை கற்றுக்கொள்கிறதுக்கு முதல் கொண்டு சில விதிமுறைகள் இருக்குது.
நீங்கள் ஆண் பெண் யாராக வேணாலும் இருக்கலாம், எந்த பாலினத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம், எந்த வயது உடையவராகவும் இருக்கலாம், தாராளமாக இதை கற்றுக்கொள்ளலாம். ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் இதை கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக யாருக்கும் நீங்கள் தீங்கு நினைக்கக்கூடாது, மனதால் கூட. அது எந்த வகையில் இருந்தாலும் சரி. ஒருத்தன் உங்களுக்கே தீங்கு செய்கிறான்னா கூட நீங்கள் மனசார அவனுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அவனுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. இது முதல் ரூல், இதை கற்றுக்கொள்கிறதுக்கு. அடுத்தது 2வது ரூல், தினசரி உங்கள் கையால் நீங்கள் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு பசிப்பினியை போக்கணும். அது ஒருத்தருக்கு சாப்பாடு தான் வாங்கி தரணும் இல்லை, தினசரி பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ ஒரு கைப்பிடி எண்ணமாவது நீங்கள் தானம் கொடுக்கக்கூடிய நபராக இருக்கணும். இது வரைக்கும் இல்லாட்டி கூட இதை கற்றுக்கின்றதுக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது 2வது ரூலுங்க. 3வது, நமக்கு இது தெரிய வந்துருச்சு, இதெல்லாம் நம்ம யூடியூப்பில் போடலாம், வலைதளங்களில் எழுதலாம் அப்படின்னு இதை எழுதக்கூடாது. ஏன்னா இது மிக மிக ரகசியமாக இருக்கக்கூடியது. இது ஒரு குரு வழியில் வரக்கூடியது. எனக்கு என் குரு கொடுத்தாரு, அதுக்கு சில நியமங்கள் இருக்குது. அப்போ இதை நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முன்பாக அல்லது இன்னொருத்தருக்கு பகிர்றதுக்கு முன்பாக கம்பல்சரி இந்த இதில் பார்க்கக்கூடிய மந்திர சாதனாவை நீங்கள் அதுக்குண்டான நியமத்தை கடைபிடிச்சிருக்கணும். அது நான் வகுப்பில் என்ன அப்படின்றத சொல்லுவேன். குறைஞ்சபட்சம் அத்தனை எண்ணிக்கை ஜபம் அப்படின்றத அதை பண்ணி ஆகணும். பண்ணால் மட்டும்தான் நீங்கள் தகுதியுடையவராகுவீங்க. அது வரைக்கும் நீங்கள் வெளிக்காட்டக்கூடாது. ஸோ இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிக்காட்டக்கூடாது. இது 3வது ரூலுங்க. ஏன்னா எந்த ஒரு வித்தையுமே பிறருக்கு சொல்லிக் கொடுக்கறது தான். பட் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்பாக சில நியமங்களை நாம் கடைபிடிச்சாகணும். ரொம்ப இலகுவாக ஸ்ப்ரெட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருந்தால் பாலதேவராயரே சொல்லிட்டு போயிருப்பார். அப்போ அந்த நியமங்களோடு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம். 4வது, இதை கற்றுட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அந்த மந்திர சாதனையை செய்யணும். நான் இந்த வகுப்பு நான் கற்றுக்குறேன், கற்றுக்கிட்டு எனக்கு டைம் இல்லை, நான் இதை பண்ண முடியாது, ஏன்னா இதை பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் தேவைப்படும். அது ஒரு குறிப்பிட்ட கால அளவில் நம்ம அதை பண்ண வேண்டியது கட்டாயமாக இருக்குது. அப்போது இதை நீங்கள் பண்ணாமல் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் இருக்கக்கூடாது. கற்றுட்டு அப்படியே காதில் வாங்கிட்டு போயிடுவேன், நான் இதை அடுத்து ஃபாலோ பண்ண மாட்டேன், இதை நான் இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்படியே நான் போயிடுவேன் அப்படின்ற ரூலுக்கு கீழே வரக்கூடாது. ஸோ இந்த நியமங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் நீங்கள் தாராளமாக இந்த வகுப்பில் சேரலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, யாரையும் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது. எந்த உயிரையும் அது மொழியாலோ அல்லது மதத்தாலோ அல்லது ஜாதியாலோ அல்லது பொருளாதாரத்தாலோ இப்படி கூட எதாலையும் யாரையும் ஒருத்தரை உயர்த்தி யாரையும் ஒருத்தரை தாழ்த்தி பார்க்குறது, பேசுகிறது, நினைக்கிறது அப்படியானப்பட்ட விஷயத்துக்குள்ளே நீங்கள் ஈடுபடக்கூடாது. ஸோ இதான் இந்த வகுப்புக்கு கற்றுக்கொள்வதற்கு முன்னாடி குறிப்பிடக்கூடிய நியமங்கள். இதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பயிற்சிக்கு நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். ஸோ இந்த பயிற்சி வகுப்பு அப்படின்றது வரக்கூடிய ஜூன் மாதம் 30ஆம் தேதி இரவு 8 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் ஜூம் ஆப்பில் ஆன்லைனில் நடக்கும். 1.5 மணி நேரம் வகுப்பு இருக்கும். அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் கூட போகலாம். அந்த நாளில் நாம் பார்க்க முடியலை, முழுசாக எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியலை அப்படின்ற பட்சத்துக்கு இன்னொரு ஒரு நாள் கூடுதலாக ஏதாவது ஒரு நாளில் நாம் ஆன்லைன் வகுப்பு வச்சுக்கலாம். ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்கிறதுக்கு கம்பல்சரி நீங்கள் இது ஜூம் வகுப்பில் தான் நடத்தப்படக்கூடியது. வீடியோ ஆன் பண்ணி அந்த நேரத்தில் அமைதியாக உட்காந்துருக்கணும். ஸோ வீடியோ ஆன் பண்ணாமல் வகுப்பில் கலந்து கொள்கிறவங்க வகுப்புலேருந்து நீக்கப்பட்டுருவாங்க. இது ஆசிரியர் மாணவர் அப்படின்ற பாவனைக்குள்ளே வர வேண்டிய ஒரு விஷயம். அப்போது நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு நான் படுத்துட்டு காதில் மட்டும் இந்த வகுப்பு கேட்பேன் அப்படின்ற விஷயங்களுக்குள்ளெல்லாம் இங்கே இல்லை. இந்த டைம் தான் வகுப்பு. இந்த டயத்தில் உங்களால் அந்த மாதிரியான சூழலில் உங்களால் வகுப்பில் கலந்து கொள்ள முடியும்னா பதிவு பண்ணிக்கோங்க. இன்னொன்று, வகுப்புக்கு உண்டான கண்டென்ட் மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃபாக அந்த ஸ்தோத்திரம் கந்த சஷ்டிகவச ஸ்தோத்திரம் உங்களுக்கு கொடுத்துருவோம். மந்திரத்தை வகுப்பில் தான் நான் சொல்லுவேன். அதில் இருக்கக்கூடிய ரகசியத்தை வகுப்பில் தான் சொல்லுவேன். அதை நீங்கள் எழுதிக்கணும். இந்த வகுப்புக்கு ரெக்கார்டிங்ஸ், ஆன்லைன் வகுப்போட ரெக்கார்டிங்ஸ் கொடுக்கப்பட மாட்டாது. அதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். இந்த வகுப்புக்குரிய கட்டணம் ரூபாய் 369, 369.
நான் மேலே சொன்ன எல்லா விதிமுறைகளும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த வகுப்புக்கு நீங்கள் பதிவு செஞ்சு கொள்ளலாம். பதிவில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் பே நம்பர் அல்லது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வகுப்புக்கு இணைஞ்சு கொள்ளலாம். ஸோ ஒரு முக்கியமான குறிப்பு, இந்த வகுப்பில் கலந்து கொள்கிறதுக்கு இதுக்கு முன்பாக நீங்கள் நம்மளுடைய மையத்தில் ஏதாவது ஒரு வகுப்பு படிச்சிருக்கணும். அது இலவச வகுப்போ அல்லது கட்டணம் செலுத்தின வகுப்போ வாட்டவர் எதாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகுப்பு நம்மளுடைய மையத்தில் நீங்கள் படிச்சிருக்கணும், படித்த மாணவராக இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வகுப்பு அப்படின்றது. ஸோ மேலும் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா மேலே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் செஞ்சு தெளிவுபடுத்தி நீங்கள் பதிவு செஞ்சு கொள்ளலாம். ஸ்ரீமாத்ரே நமः.